நமஸ்தே, வெல்கம் டு லக்ஷ்மி உஷா வீடியோஸ். நம்ம இந்த வீடியோவில் பிராத்மிக்கில் 6th லெசன் சலோ பாஜார் சலே லெசனை கற்றுக்கலாம் வாங்க. ஸோ சலோ பாஜார் சலே அப்படின்னா வா மார்க்கெட்டுக்கு போகலாம், கடத்தருக்கு போகலாம் அப்படின்னு அர்த்தம். இதில் ஒரு அம்மா 2 பொண்ணுங்க பேசிக்கிற மாதிரி இருக்குது. அம்மா படி பேட்டி சோட்டி பேட்டி இவங்க 3 பேரோட டயலாக் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஹிந்தியில் நம்ம எப்படி கேள்வி கேட்குறது, அதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்ற அந்த சென்டென்சஸ் எல்லாம் நல்லா இதிலேருந்து கற்றுக்கலாம். வாங்க லெசனுக்கு போகலாம். அம்மா சொல்கிறாங்க, बेटी आज तो इतवार है, छुट्टी का दिन है ना, ज़रा बाज़ार जाकर सामान आमान ले आओ ना. அம்மா மகள்கிட்ட சொல்கிறாங்க, आज तो इतवार है, இன்றைக்கி சண்டே தானே, இத்வார்னா சண்டே இல்லையா, छुट्टी का दिन है ना, லீவு தானே, ज़रा बाज़ार जाकर கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு சாமான் ஆமான் லே ஆவோன்னு கொஞ்சம் சாமானியமாக வாங்கிட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. படி பேட்டி பெரிய மகள் சொல்கிறாங்க, ஜரூர்மா அபி 5 மினிட் மே ஜாவுங்கி, கட்டாயமா இதோ 5 நிமிஷத்தில் போகிறேன். சோட்டி பேட்டி உடனே தங்கச்சி சொல்கிறா, தீதி அக்கா மை பி பாஜார் சொல்லுங்கி, நானும் கடத்தருக்கு வரேன், லே ஜாவோகின்னு கூட்டிகிட்டு போவேல்ல. படி பேட்டி ஹா ले जाऊंगी, கூட்டின்னு போகிறேன், ஜல்தி தயார் ஹோ ஜாவோ, சீக்கிரமாக ரெடியாகு. छोटी बेटी दीदी बाज़ार यहाँ से कितनी दूर है, மார்க்கெட் இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது. बड़ी बेटी अगली गली में है, நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. अगली गली में पहुँच कर அடுத்த தெருவுக்கு போயிடுறாங்க. बड़ी बेटी சொல்கிறா, एक बड़े मकान को दिखाकर ஒரு பெரிய பில்டிங்கை காமிச்சு यही बाज़ार है, இதுதான் மார்க்கெட்டு, इसे नया बाज़ार कहते हैं, इधर புது மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். इसमें सब तरह की चीज़ें मिलती है, இதில் எல்லா வகையான பொருட்களும் கிடைக்கிறது. छोटी बेटी इस बाज़ार में क्या क्या चीज़ें मिलती हैं, இந்த மார்க்கெட்டில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குது. बड़ी बेटी चलो बताती हूँ, வா சொல்கிறேன். हम पहले किराने की दुकानें देखेंगे, நம்ம முதல்ல மளிகை கடையை பார்ப்போம். யஹா தால் மசாலே இம்லி நமக் ஆதி மில்தி ஹை, இங்கே முதல்ல நம்ம மளிகை கடை பார்க்கலாம். கிரானைக்கு துக்கான் அப்படின்னா ப்ரொவிஷன் ஸ்டோர்னு சொல்லணும் இல்லையா, மளிகை கடை, அதை பார்க்கலாம். யஹா இங்கே தால்னா பருப்பு, மசாலாக்கள், இம்லி புளி டேமரின்னு சொல்லணும் இல்லையா அது, நமக் உப்பு, ஆதி மில்தே ஹை ஆகியவை கிடைக்கின்றன. சோட்டி பேட்டி क्या यहाँ चावल नहीं मिलता, இங்கே அரிசி கிடைக்காதா. बड़ी बेटी चावल की दुकानें अलग है, அரிசி கடையெல்லாம் தனியாக இருக்குமா. छोटी बेटी सब्ज़ी की मंडी कहाँ है, வெஜிடபிள் கடையெல்லாம் எங்கே இருக்குது. बड़ी बेटी उधर देखो, அங்கே பாரு, सामने की कतार எதிர் வரிசை, सब्ज़ी की दुकानें हैं, அந்த காய்கறி கடையெல்லாம் அங்கே இருக்குது. वहाँ सब तरह की तरकारियाँ, அங்கே சப் தரக்கி எல்லா வகையான தற்காரியா வெஜிடபிள்ஸ் மில்தி ஹேன் கிடைக்கின்றன. சலோ குச் சப்ஜி கரிதேங்கி, வா கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு போகலாம். छोटी बेटी माताजी ने साबुन और टाल्कम पाउडर खरीदने को कहा था, वे चीज़ें कहाँ मिलती हैं. छोटी बेटी சொல்கிறா, माताजी ने அம்மா साबुन और टाल्कम पाउडर, சோப்பும் டால்கம் பவுடர்னா நம்ம ஃபேஸ் பவுடர் இருக்கு இல்லையா அதுவும் கரிதினேக்கோ கஹாத்தா வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. பேச்சீசே அந்த பொருட்கள், கஹா மில்தி ஹை எங்கே கிடைக்குது. படி பேட்டி சாபுன் ஆதிக்கு துக்கானே, இந்த சோப்பு ஆகிய பொருட்கள் இருக்கு இல்லையா எக்ஸட்ரா, அந்த பொருள் எல்லாம் பீச்சேக்கு கத்தார் மேக பின் வரிசையில் இருக்குது. சாம்னேக்கு கத்தார்னா முன்னாடி உள்ள வரிசை எதிர் வரிசை, பீச்சேக்கு கத்தார் பின் வரிசை, கத்தார்னா வரிசை பின்னாடி உள்ள லைனில் இருக்குது. छोटी बेटी या क्या दीदी कपड़े की दुकानें भी है यहाँ, என்னக்கா இது ட்ரெஸ் கடை கூட இங்கே இருக்கா, துணி கடை கூட இங்கே இருக்கா. கப்படேக்கு துக்கானே அப்படின்னா துணிக்கடைகள் கூட இங்கே இருக்கா என்ன. படி பேட்டி ஆமாம் கப்படேக்கு துக்கானே பி ஹே, ஆமாம் துணி கடைகளும் இங்கே இருக்குது. யஹா कई तरह की सलवार कमीज़ और पतलून के कपड़े, कई प्रकार की साड़ियाँ बिकती हैं. இங்கே யஹா கை தரக்கி பல வகையான சல்வார் கமீஸ் தான் சுடிதார் சொல்லுவோம் இல்லையா அது, और पतलून के कपड़े பேண்ட் துணின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஜென்ஸுக்கு உள்ளது.
कई प्रकार की साड़ियाँ பல வகையான புடவைகள் சாடியான புடவைகள் बिकती हैं விற்கிறாங்க. छोटी बेटी क्या हथकरघे और खादी के कपड़े भी मिलते हैं. அப்போ ஹத்கர்கேனாக்கா கைத்தறி ஹேண்ட்லூம்ஸ் அப்படின்னு சொல்லியா ஹத்கர்கே கைத்தறி ஆடைகள் அப்புறம் காதி ஆடைகளும் கூட இங்கே கிடைக்குதா காதி ட்ரெஸ்ஸும் இங்கே கிடைக்குதா. படி பேட்டி உன்கி அலக் அலக் துக்கானே ஆமாம் அதுக்கும் தனித்தனி கடைகள் இருக்குது. छोटी बेटी दूसरी मंजिल में भी दुकानें हैं. செகண்ட் ஃப்ளோர் दूसरी मंजिल அப்படின்னா செகண்ட் ஃப்ளோர்னு அர்த்தம். செகண்ட் ஃப்ளோர்லேயும் கடையெல்லாம் இருக்காக்கா. படி பேட்டி दूसरी मंजिल में ஆமாம் செகண்ட் ஃப்ளோரில் दवाई बर्तन चप्पल जूते आदि की दुकानें हैं. ஆமாம் செகண்ட் ஃப்ளோரில் दवाईனாக்கா மெடிசின்ஸ் மருந்துகள், பர்த்தன் பாத்திரம், சப்பல் செருப்பு, ஜூத்தேனா ஷூ ஆதிக்கு துக்கானே அந்த கடைகள்லாம் அங்கே இருக்குது. ஸ்கூல் பச்சோं के लिए ஸ்கூல் குழந்தைங்களுக்காக காகஸ் நோட்புக் और पुस्तकें मिलती हैं. ஸ்கூல் குழந்தைங்களுக்காக காகஸ்னா பேப்பர்ஸ், நோட்புக்னா நோட்டு, அப்புறம் புஸ்தகே புக்ஸு மில்தி கிடைக்கின்றன. छोटी बेटी अच्छा अब चलो घर चलें. சரிக்கா வா இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ இது ரொம்ப நல்ல லெசன். இதில் நம்ம எப்படி கேள்வி கேட்குறது, எப்படி பதில் சொல்கிறது அப்படின்றதுக்கு ஒவ்வொரு கேள்வி மாதிரியும் நிறைய கேள்விகள் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த லெசனோட எக்ஸசைஸ் பார்க்கலாம். பிராந்திய பாஷாமே அர்த்த லிக்கியே உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜில் மீனிங்ஸ் எழுதணும். பத்லோன் பேண்ட் கால் சட்டை, இம்லி புளி டேமரிண்ட், மஞ்சள் தளம் மாடி அல்லது ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எக்ஸட்ரா. சாபுன் சோப், பர்த்தன் பாத்திரம் வெசல் சோப். ஓகே சாபுன்னா சோப்பு, பர்த்தன்னாக்க பாத்திரம் இங்கிலீஷில் வெசல். அப்புறம் விலோம் சப்த லிக்கியே ஜல்தி தீரே தீரே. ஜல்தி அப்படின்னா ஸ்பீடாக செய்கிறது, தீரே தீரே அப்படின்னா ஸ்லோவாக. உதர் இதர், உதர்னா அங்கே, இதர்னா இங்கே, தேர் ஹியர். பீச்சே ஆகே, பேக் ஃப்ரண்ட்டு, பின்னால் முன்னால். பிக்னா கரீதுனா, பிக்னானா செல், கரீதுனானா டு பை, விற்கிறது வாங்கிறது. वाक्यों में प्रयोग कीजिए. मेक सेंटेंस. नमक, नमक का रंग सफ़ेद है. ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதணும். நமக்னா உப்பு, நமக் का रंग सफ़ेद है, உப்பினுடைய நிறம் வெள்ளை. கத்தார், கத்தார்னா ரோ வரிசை. பாஜார் में लंबी कतार है, கடைத்தெருவில் நீண்ட வரிசை இருக்குது. अलग अलग தனித்தனி. अलग अलग चीज़ के लिए अलग अलग दुकान है, தனித்தனி பொருட்களுக்கு தனித்தனி கடைகள் இருக்குது. பர்த்தன், பர்த்தன் की दुकानें वहाँ है. பர்த்தன்னா வெசல் பாத்திரம், பர்த்தன் की दुकानें वहाँ है, பாத்திர கடை அங்கே இருக்குது. बिकना, बिकना டு செல் விற்கிறது. यहाँ कई प्रकार की साड़ियाँ बिकती हैं. இங்கே பல வகையான புடவைகள் விற்கிறாங்க. खाली जगह भरिए, खाली जगहें भरिए, फिल इन द ब्लैंक्स. बाज़ार यहाँ से डैश दूर है, கடத்தெரு இங்கேருந்து டேஷ் தூரத்தில் இருக்கிறது. கித்னி தூர், எவ்வளவு தூரத்தில் இருக்குது. கடத்தெரு மார்க்கெட் இங்கேருந்து எவ்வளவு தூரத்தில், கித்னி தூர் है. அடுத்தது हम पहले डैश की दुकानें देखेंगी, किराने की दुकानें देखेंगी. हम पहले किराने की दुकानें देखेंगी. நம்ம முதல்ல மளிகை கடையை பார்க்கலாம். थर्ड डैश की दुकानें अलग हैं, डैश की दुकानें अलग हैं. चावल की दुकानें अलग हैं, அரிசி கடைகள் தனியாக இருக்குது. चावल की दुकान அரிசி கடை, அரிசி கடைகள் தனியாக இருக்குது. सस्ते दाम में स्कूल के बच्चों के लिए कागज़ नोटबुक और पुस्तकें मिलती है. सस्ते दाम में, दामना விலை, மலிவான விலையில் ஸ்கூல் குழந்தைங்களுக்காக காகஸ் பேப்பர், நோட்புக் நோட்டு, புஸ்தகே புக்ஸு கிடைக்கிறது. வாக்கியோं को मिलाइए.
சென்டென்சஸ் வந்து மேட்ச் பண்ணுது. மேட்ச் த ஃபாலோயிங் சொன்னோம் இல்லையா, அது சப்ஜிக்கு மண்டி மே, காய்கறி கடையில், पीछे की कतार में है, साबुन की दुकानें, सब तरह की तरकारियाँ मिलती हैं, नया बाज़ार, दवाई बर्तन मिलता है, दूसरी मंजिल में कई प्रकार की साड़ियाँ मिलती हैं, कपड़े की दुकान में बड़ा मकान. ஸோ இங்கே ஆன்சர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், மேட்ச் பண்ணி நேராக எழுதணும். ஸோ சப்ஜிக்கு மண்டி மே, அதாவது காய்கறி கடைகளில், சப் தரைக்கு தற்காரியாக மில்த்திக, எல்லா வகையான காய்கறிகளும் கிடைக்கிறது. இங்கே ரெண்டாவதில் கொடுத்துருக்கு, அதை நம்ம மேட்ச் பண்ணோம். சாபுன் கி தூக்கானே, சோப்பு கடைகள், பீச்சேக்கு கத்தார் மேக, பின் வரிசையில் இருக்குது. நயா பாஜார், நியூ மார்க்கெட், படா மக்கான், இந்த பெரிய பில்டிங் தான் நியூ மார்க்கெட். दूसरी मंजिल में सेकेंड फ्लोरिல் दवाई बर्तन मिलता है, மெடிசின்ஸும் வெசல்ஸ் பாத்திரங்களும் கிடைக்கிறது. कपड़े की दुकान में துணி கடையில் कई प्रकार की साड़ियाँ मिलती है, பல வகையான புடவைகள் கிடைக்கிறது. प्रश्नों के उत्तर 3 वाक्यों में लिखिए. இந்த क्वेश्चन आंसर्स வந்து 3 सेंटेंஸில் எழுதுகிற क्वेश्चन आंसर्स. नए बाज़ार में कहाँ कहाँ कौन कौन सी दुकानें हैं, நியூ மார்க்கெட்டில் எங்கெங்கே என்னென்ன கடைகள் இருக்கின்றன. நயே பாஜார் மே, நியூ மார்க்கெட்டில் கிரானே கி துக்கானே, மளிகை கடைகள், சாவல் கி துக்கானே, அரிசி கடைகள், சாம்னே கி கத்தார் மே, எதிர் வரிசையில், சப்ஜி கி துக்கானே ஹே, காய்கறி கடைகள் இருக்குது. பீச்சே கி கத்தார் மே, இந்த பின் வரிசையில், சாபுன் கப்படே கி துக்கானே भी है, சோப்பு துணி கடைகளும் இருக்குது. कपड़े की दुकान में क्या क्या चीज़ें मिलती हैं, कपड़े की दुकान में क्या क्या चीज़ें मिलती है, துணி கடையில் என்னென்ன பொருட்கள் கிடைக்கிறது. कपड़े की दुकानों में, துணி கடைகளில், कई प्रकार की सलवार, பல வகையான சுடிதார், சல்வார் கமீஸ், और पतलून के कपड़े, பேண்ட் துணி, அப்புறம் कई प्रकार की साड़ियाँ मिलती है, பல வகையான புடவைகள் கிடைக்கிது. थर्ड क्वेश्चन, दूसरी मंजिल की दुकानें और कपड़े की दुकानों के बारे में लिखिए. செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கடைகள், दूसरी मंजिल की दुकानें, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கடைகள், और कपड़े की दुकानों, துணி கடைகளை பற்றி, के बारे में अबाउट, அதை பற்றி எழுதுங்க. दूसरी मंजिल की दुकानों में, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கடைகளில், दवाई மருந்துகள், बर्तन பாத்திரம், चप्पल செருப்பு, जूते ஷூ आदि मिलती हैं, ஆகியவை கிடைக்கின்றன. स्कूल के बच्चों के लिए, स्कूल बच्चों के लिए, அந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்காக, कागज़, नोटबुक और पुस्तकें मिलती है, पेपर्स, நோட்புக்கு, அப்புறம் புக்ஸு கிடைக்கிறது. कपड़े की दुकान में, துணி கடைகளில், हथकरघे और खादी के कपड़े हैं, கைத்தறி ஆடைகள், காதி ஆடைகள் இருக்குது. யஹா, இங்கே, கை தரக்கி, பல வகையான, சல்வார் கமீஸ், சல்வார் கமீஸும், और சாடியா மில்த்திக, புடவைகளும் கிடைக்கிது. ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நல்லா படித்து எல்லோரும் நல்லா மார்க் வாங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தன்யவாத்.